திருச்சித்திரகூட திருத்தல மாகாத்மியம் பாகவதர்கள் கூறினார்கள், துறவியே, குருவே, தயவு செய்து எனக்கு புண்டரீக நகரத்தின் பெருமையை கூறுங்கள். புண்டரீக முனிவர் முன்பு அங்கு பெரும் துறவு மேற்கொண்டார். ஸ்ரீ சத்குரு கூறினார், முற்காலத்தில் புண்டரீகன் என்ற பிராமணர் ஒருவர் ஒரு புனித இடத்தில் மந்திரங்களை உச்சரித்தார். தாமரை கண்களை உடைய திருவருளை நேரில் காண ஆசை. யோகத்தில் சிறந்து விளங்கிய நாரத முனிவரிடம் விசாரித்தார். பெரிய ஆன்மாவான பிரம்மதேவர் கூறியது போல் நாரத மாமுனிவர் பதிலளித்தார். நாரத மாமுனிவர் கூறினார், என் அருமை மகனே, அறிவின் சிறந்த யோகத்தை கவனமாக கேளுங்கள். இது ஏராளமான நோக்கங்களுக்காக ஏராளமாக இல்லை மற்றும் வேதங்களின் அர்த்தங்களின் சாராம்சமாகும். 25வது நபர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். எல்லா உயிர்களின் சுயமே நாரா என்று அழைக்கப்படுகிறது. எனவே ஆண்களை சார்ந்திருக்கும் கூறுகள் பெண்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவை அந்த மனிதனின் தேய்பிறை ஆதலால் அவன் நாராயணன் என்று அழைக்கப்பட்டார். சிருஷ்டியின் போது முழு பிரபஞ்சமும் நாராயணரிடமிருந்து படைக்கப்படுகிறது. அதிலும் மீண்டும் அதுவும் கலைப்பதில் கரைகிறது. நாராயணா என்பது மேலான முழுமையான உண்மை. நாராயணா என்பது முழுமையான உண்மை என்பது அனைவரும் அறிந்தது. அவரும் பரமாத்மாவிற்கு அப்பாற்பட்டவர். ஆதலால் உச்சத்திற்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. அவர்கள் வாசுதேவரையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் சுயத்தையும் ஒன்றே போல் அறிவார்கள். கருத்து வேறுபாடுகளால் அவர் மட்டுமே அனைத்து வேதங்களாலும் அழைக்கப்படுகிறார். எல்லா வேதங்களையும் அசைத்து மீண்டும் மீண்டும் பரிசீலித்த பிறகு நன்கு வளர்ந்த இந்த ஒரு பொருளை எப்போதும் நாராயணரால் தியானிக்க வேண்டும். எனவே நீங்கள் அனைத்து ஆழமான விஷயங்களையும் வேதத்தில் பொருளை பற்றிய விவரங்களையும் கைவிட வேண்டும். பிரத்யேக மனதுடன் இந்த நாராயணரை தியானியுங்கள். ஒரு கணம் கூட சோம்பலின்றி பகவான் நாராயணரை தியானிப்பவர் அவனும் நல் வழியை அடைகிறான். நித்திய பூரண சத்தியத்தை அறிந்த ஒருவர் பகவான் நாராயணருக்கு வணக்கம் என்று கூறுகிறார். மரணத்தின் போது இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அதுவே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உன்னத இருப்பிடமாகும். கேட்டல், தியானம், பாடுதல், போற்றுதல், வழிபடுதல் போன்றவற்றால் பிரம்மதேவர் எப்பொழுதும் தன் நலனை விரும்பும் ஒரு மனிதனால் வணங்கப்பட வேண்டும். பகவான் நாராயணரிடம் பக்தி கொண்டவர் பாவத்தால் கரைப்படுவதில்லை. 1000 கதிர்கள் எழுவது போல் உலகம் முழுவதையும் தூய்மைப்படுத்துகிறது. பிரம்மச்சாரி, இல்லறத்தார் அல்லது வனவாசி அல்லது துறவி பகவான் கேசவனை வழிபடுவதை கைவிடுபவர்கள் உன்னதமான இலக்கை அடைவதில்லை. 1000 பிறவிகளில் அதற்குள் சென்ற மனம் கிடைப்பது அரிது. சிறந்த வாக்குகள் தம் பக்தர்களிடம் அன்பாக இருக்கும் அந்த இறைவனை வணங்குங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு நாரத மாமுனிவரால் உரைக்கப்பட்ட பிராமணர் பரமபுருஷ பகவானை வணங்கினார். கனவில் கூட சங்கம், சக்கரம், கதாயுதம் போன்றவற்றை பிடித்தபடி தாமரை கண்களை கொண்டிருந்தார். அவர் ஒரு கிரீடம் மற்றும் காதணிகளை அணிந்திருந்தார். மேலும் அவர் பிரகாசிக்கும் ஸ்ரீவத்சத்தையும் கௌஸ்துப ரத்தினத்தையும் அணிந்திருந்தார். தெய்வங்களின் அதிபதியான அவரை பார்த்ததும் உற்சாகம் பொங்கியது. நீண்ட தினங்களுக்கு பிறகு அவர் மிகவும் வெளிப்பட்டார். கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள் ஆகியோரால் அவர் வேதங்களால் துதிக்கப்பட்டார். பின்னர் அதன் மூலம் பரமபுருஷ பகவான் தனது சொந்த உலகத்தில் நுழைந்தார். அனைவராலும் வணங்கப்பட்டு யோகத்தின் இருப்பிடமான ஸ்ரீஹரி புறப்பட்டார். அதுவே புண்டரீகபுரம் எனப்படும் உச்ச பகுதி. சகல பாவங்களையும் அளிக்கும் புண்டரீகை என்ற புண்ணிய தலமும் உள்ளது. இது அனைத்து நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரும் இறுதி கதை. இது பெரிய பீஷ்ம பிதாமகரால் யுதிஷ்டிர மன்னரிடம் கூறப்பட்டது. தவறாத இறைவன் இதய தாமரையின் நடுவில் அமர்ந்து தாமரை போன்ற கண்களை உடையவர் புண்டரீகர். அவரை வணங்கி உச்ச ஸ்தானத்தை அடைந்தார். திருச்சித்திரகூட திருத்தல மாகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.